வெல்கம் பேக் அரிமா வழித்திரு. இந்த பதிவில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இனிமேல் எம்ப்ளாயரோட அப்ரூவல் தேவையில்லைன்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது சம்மந்தமான விளக்கம் தான் இந்த பதிவில் இருக்குது. பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு மாறுறப்ப உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பழைய முதலாளிகிட்ட இருந்தோ இப்போ இப்போ புதுசாக வேலை செய்கிற முதலாளிகிட்ட இருந்தோ அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இப்போ சொல்ல போகிற 4 வகையான கேஸுக்கு கிடையாது அப்படின்னு ஆர்டரை வெளியிட்டிருக்காங்க. 4 கேஸில் 1/10/2017 அன்னைக்கோ இல்லை அதுக்கு பின்னாடியோ ஒருத்தருக்கு யூஏஎன் நம்பரை அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே யூஏஎன் நம்பரோட ஆதாரை லிங்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த உறுப்பினர் ஒன்றுக்கு மேற்பட்ட மெம்பர் ஐடி வச்சுருந்தாருன்னா அவர் தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை தன்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பழைய எம்ப்ளாயர் அப்படி இல்லாட்டினா இப்போ வேலை செய்கிற எம்ப்ளாயர்கிட்ட ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 1/10/2017 அன்னைக்கோ இல்லை அதுக்கு அப்புறமாவோ வெவ்வேறு இடத்துல வேலை செஞ்சு ஒன்றுக்கு மேற்பட்ட யூஏஎன் நம்பர் வச்சுருந்து அந்த யூஏஎன் நம்பர் எல்லாம் ஒரே ஆதாரோட லிங்க் ஆகி இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயருடைய ஒப்புதல் தேவையில்லை. 3, 1/10/2017க்கு முன்னாடி ஒருத்தருக்கு யூஏஎன் நம்பரை ஒதுக்கி இருந்து அந்த யூஏஎன் நம்பரில் ஒன்றுக்கு மேற்பட்ட மெம்பர் ஐடி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட பெயர், பிறந்த தேதி, பாலினம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்து ஆதாரோட லிங்க் பண்ணி வச்சுருந்தாருன்னா அவரோட மெம்பர் ஐடியில் இருக்கிற பணத்தை இன்னொரு மெம்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயருடைய அப்ரூவல் அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4, 1/10/2017க்கு முன்னாடி ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட யூஏஎன் நம்பர் வச்சுருந்து அந்த யூஏஎன் நம்பரில் ஆதார் லிங்க் ஆகி இருந்து அதோட அவரோட பேர், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் போன்ற தனிப்பட்ட விவரங்கள் பொருந்துச்சுன்னா அவர் தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை தன்னோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயருடைய ஒப்புதல் அவசியம் இல்லை அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.